ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயத்தை எப்படி பவுட்ரு பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னங்க கட்டி பெருங்காயத்தை பவுட்ராக்குறது பெரிய விஷயமா? மிக்சியில் போட்டு ஒரு சுற்றுனா பவுட்ரு ஆயிரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. அப்படி இல்லை, இது சின்ன விஷயந்தான். ஆனால் இதில் நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம கட்டி பெருங்காயத்தை வாங்கி பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு தூள் பெருங்காயமே விற்கிதே, அதை வாங்கிடலான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் தூள் பெருங்காயம் வாங்கும் போது நமக்கு ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் எதுவும் கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணியிருந்தாலும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டிலையே ரேட்டு கம்மியாக கட்டி பெருங்காயத்தை வாங்கி வீட்டில் ரொம்ப ஈஸியாக பவுட்ரு பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப பொலிவாக இருக்கும், நல்லா நிறையா இருக்கும். ரேட்டு ரொம்ப கம்மி தான். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இதில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ தூள் பெருங்காயம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கடையில் விற்கிற இந்த கட்டி பெருங்காயத்தை தான் வாங்கியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு வாங்கின புதுசுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக கையிலே பிக்க வரும். ஆனால் இது கொஞ்சம் ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா அது பிக்க வராது. பாருங்கள், என்னால் பிக்கவே முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் நான் கத்தி வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். எவ்வளோவுக்கு குட்டி குட்டியாக நம்மளால் கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதுவே கட்டி பெருங்காயம் காஞ்சு போய் ரொம்ப ஹார்டாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சுத்தியல் இல்லாட்டி இஞ்சி பூண்டு தட்டுற உலக்க வச்சு தான் தட்டணும். அந்த மாதிரி ஏதாவது பெரிய பொருள் வச்சு தட்டினா தான் அது நல்லா உடஞ்சிரும். உடஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம பண்ண பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கத்தியிலே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரொம்ப சேர்த்து வச்சிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு எல்லாம் பெரிய கட்டி ஆயிரும். அதனால் எல்லாத்தையுமே தனித்தனியாக நல்லா இப்படி உதிரியாக இருக்கிற மாதிரி நல்லா காய வைங்க. இது நல்லா காயணும். ஒரு நாள் இருந்தால் போதும், இது காஞ்சிரும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இடையில சும்மா லைட்டாக அதை மட்டும் எப்படி கலந்து விட்டுட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா காஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வச்சுட்டேன். இது நல்லாவே காஞ்சிருக்கு. இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். ஒரு சில பேருக்கு கட்டி பெருங்காயம் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கட்டி பெருங்காயத்தை நம்ம பெரிய சைஸில் கட் பண்ணி போடும்போது அது கரையாமல் முழுசாகவே குழம்புலலாம் கிடக்கும். அது அதோட பவர் நமக்கு ஃபுல்லாக கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம நல்லா காய வச்சுருக்கோம். இதை நீங்கள் அப்படியே டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு தான் சேர்க்குறேன். நீங்கள் கோதுமை மாவு மட்டும் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இந்த கோதுமை மாவை சேர்த்து இந்த கட்டி பெருங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதை நீங்கள் எப்பப்பெல்லாம் ரசத்துக்கோ குழம்புக்கோ தாளிக்கும் போது போட்டுக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கோதுமை மாவு போட்டிருக்கனால தாளிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் பயப்படாமல் நம்ம கோதுமை மாவை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை, எனக்கு கட்டி பெருங்காயத்தை கட்டியாக போட்டால் அது குழம்புலலாம் கொஞ்சம் முழுசாக கிடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பவுடராக அரைச்சிடலாம். கோதுமை மாவு சேர்த்து அரைக்கும் போது அந்த தூளாக இருக்கிற தூள்களுமே ஒன்றோட ஒன்று சேராமல் இருக்கும். நல்லா பவுடர் அப்படியே நமக்கு கடையில் வாங்குகிற அந்த தூள் பெருங்காயம் மாதிரியே நல்லா பவுடராக பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பெருங்காயத்தூளை வாய்வு அதிகமாக இருக்கக்கூடிய கூட்டு, பொரியல், ரசம், குழம்பு எல்லாத்துலேயுமே போடும் போது இந்த கோதுமை மாவோட ஃப்ளேவருமே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இது நீங்கள் காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இதில் கோதுமை மாவை சேர்த்துருக்கனால தூள் அப்படியே உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஈரத்தன்மையே இல்லாமல் நல்லா பொறுன்னு இருக்கும். அதிகமாக காசு கொடுத்து கடையில் பெருங்காயத்தூள் வாங்குறத விட இந்த மாதிரி கம்மி காசு கொடுத்து கட்டி பெருங்காயம் வாங்கி வீட்டிலையே நம்ம பெருங்காயத்தூள் ரெடி பண்ணும் போது அதில் ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். பெருங்காயத்தூளை ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்மெல்லு கொஞ்சம் கூட குறையாமல் அதோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.